எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம அசோக் லேலண்ட் கம்பெனியை பத்தி டீட்டெயிலா ரிவ்யூ பண்ண போறோம். ஏன்னா இது புது ஆல் டைம் ஹையை போன வாரம் டச் பண்ணது. இன்னமும் ஸ்ட்ராங்கான வால்யூமோட மேலே போறதால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தோணுது. அதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷத்துல என்ன மாதிரி டார்கெட் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலா பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அசோக் லேலண்ட் ஹிந்துஜா குரூப்போட ஃப்ளாக்ஷிப் கம்பெனின்னு சொல்லலாம். சென்னையை பேஸ் பண்ணியிருக்கிற இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 50 நாடுகளுக்கும் மேலே இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக பலதரப்பட்ட வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதால ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஷேர் இருக்குது. ட்ரக், பஸ், எல்சிவி, அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு 7-8 லட்சத்துக்குள்ள குட்டி அணியாக வாங்கிட முடியும். அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 18-20 லட்சத்துலேருந்தே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு டொயோட்டா கார் வாங்குற காசுக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இவங்களுக்கு காம்படிஷன் மற்ற கம்பெனிகள்லேருந்து இருந்தாலும் இவங்களை பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணது 8 லட்சத்துக்கும் மேலே டிரைவர்ஸை இவங்க ஒரு அகாடமி மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எக்கோசிஸ்டம் அப்ரோச் தான் மற்ற மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. அப்புறம் இவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷனில் இப்போதைக்கு இருக்கு. செகண்ட் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர், 4th லார்ஜஸ்ட் பஸ் மேனுஃபேக்சரிங் குளோபலி, அப்புறம் 9th லார்ஜஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் வேர்ல்டு வைட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனி ரொம்ப லாங் டேர்முக்கு ரொம்ப சரியான போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதோட மார்க்கெட் ஷேர் இந்த மெயினான இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 31% மேலே இருக்கு. அதே மாதிரி எல்சிவிங்கிற லைட் மோட்டார் வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது குட்டியான மாதிரி சொல்கிறோம் இல்லையா, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% இருக்கு. ஸோ உங்களோட மார்க்கெட் ஷேர் இப்போதைக்கு அதிகமாயிட்டு வரதால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனியாக அது மாறிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய டிஃபென்ஸுக்கும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதால இவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ மெயினாக வால்யூம் அதிகமாக போயிட்டு இருக்கு, சேல்ஸ் வால்யூம். அதனால உங்களுக்கு ரெவென்யூவும் நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டான டைம்ல இவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் கோர் ரெவென்யூ எங்கேருந்து வருதுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள். கிட்டத்தட்ட 89% டோட்டல் ரெவென்யூ ஃபினான்ஷியல் இயர் 24 இங்கேருந்து தான் வந்தது. ஸோ இது இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. இதோட டிமாண்டும் இந்தியாவில் ஜாஸ்தி இருக்கிறதால வேர்ல்டு வைடும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணதால இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட சேல்ஸ் வால்யூம் மட்டுமே ஒரு 2 ஃபினான்ஷியல் இயராக ரொம்ப அதிகமாயிட்டு இருந்தது. கடந்த ஃபினான்ஷியல் இயரில் 52% மேலே அதிகமாக இருந்தது. அதே மாதிரி இவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ் நல்லா இருக்கிறதால ப்ரீமியம் வேரியன்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அதுவும் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஃபேவரபிளாக இருக்கு. வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் இவங்களோட சேல்ஸ் வால்யூம் அதிகமாகுது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கடந்த ஃபினான்ஷியல் இயரில் 11% மேலே அதிகமாக இருந்தது. 2022-23 வாக்கில் 60,000க்கும் மேலே இருந்த யூனிட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 97,000 கிட்டத்தட்ட டச் ஆயிருந்தது போன ஃபினான்ஷியல் இயரில். அது இன்னமும் இப்போ 1 lakh மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட டோட்டல் ப்ராடக்ட் மிக்ஸில் ஒரு 60% வால்யூம் அதிகமாக போயிட்டு இருக்கிறது இந்த ஏரியா தான். பஸ்ஸு சேல்ஸும் ரொம்ப சூப்பராக மேலே போயிட்டுருக்கு. 3,000 யூனிட் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 18,000லேருந்து 20,000 யூனிட்டை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டோட எம்எஸ்ஆர்டிசிக்கு மட்டுமே 981 கோடி ஒரே ஷாட்டில் இவங்க சேல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2,104 வைக்கிங் ஃபுல்லி பில்ட் பஸ் இவங்களோட மிகப்பெரிய ஆர்டர். இந்த ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள சொல்லலாம், அந்த அளவுக்கு பெரிய ஆர்டர் வந்தது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறைய சேல்ஸ் பண்ணுறதால இந்த சேல்ஸ் வால்யூம் ரொம்ப நல்லா ரெவென்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணு. பொதுவாக இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் சேல் பண்ணுற கம்பெனிக்கு ஆஃப்டர் மார்க்கெட் நெட்வொர்க் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சேல் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, அது தொடர்ந்து ஒரிஜினல் பார்ட்ஸ் அதே கம்பெனிகிட்டேருந்து நம்ம வாங்கினா அந்த கம்பெனியோட வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும்.
ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் யூசர்ஸ் ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸாக இருக்கிறதால இந்த ரெக்கரிங் ரெவென்யூ அப்படிங்கிறது வந்து நல்ல மார்ஜினோட ப்ராஃபிட்டை கொடுக்குது. முக்கியமான செக்மெண்ட் ஃபோக்கஸ் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்விட்ச் மொபிலிட்டி, அதாவது பேட்டரி ஈஸியாக மாற்றி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்விட்ச் மொபிலிட்டி. ஸோ அதில் இவங்களுக்கு நிறைய சப்சிடரி கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 950 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் மேலே வேர்ல்டு வைடு இவங்க வந்து விற்றுருக்காங்க. ஆர்டர் பைப்லைனும் சூப்பராக இருக்குது. ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்த்தா நல்ல மார்க்கெட் ஷேரோட இவங்களோட க்ரோத் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிடுச்சு. நம்பர் படி இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா ஒரு நல்ல டீசெண்டான ஃபினான்ஷியல்ஸ் சொல்லணும் வேல்யூவேஷன் படி. ஸோ ஸ்டாக் பி ஜாஸ்தி இருந்தாலும் இண்டஸ்ட்ரி பிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது பிக் ரேஷியோ. இவங்களோட க்ரோத் ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறதால வெறும் 0.12 தான் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹை ரீசெண்டாக டச் பண்ணது. கிட்டத்தட்ட 80-95ங்கிற ரேஞ்சில் ஒரு வருஷம் 1 வருஷத்தில் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இது எங்கே போகும், இது இன்னும் டபுள் ஆகுமா ஒரு வருஷத்தில் திரும்ப அப்படிங்கிறது பார்க்கணும். அதே மாதிரி இப்போலேருந்து 5 வருஷத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். டெக்னிக்கலி பார்த்தாலும் ஒரு 20 ரூபாய்க்கும் கீழே தான் ஒரு 15 வருஷமாக இருந்தது அந்த ஸ்டாக். அதாவது கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே ரொம்ப சுமாரான ஒரு ஸ்டாக்காக தான் இருந்தது. 2014லேருந்து தான் இதோட அப்வர்டு மூவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2018 வாக்கில் 66 வரைக்கும் மேலே போயிட்டு அப்புறம் கோவிட் டைமில் கிராஷ் ஆகி திரும்ப 20 ரேஞ்சுக்கு வந்தது. கோவிட் டைம்லேருந்து நம்ம பார்த்தோம்னா தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கிட்டா கூட 5 வருஷத்துல 10 மடங்கு மேலே போயிருக்கு. அதாவது 20 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும். ஸோ சரியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். டார்கெட்டுன்னு பார்த்தா 5 வருஷம் முன்னாடி நிறைய அனலிஸ்ட் கிட்ட கேட்டிருந்தோம்னா இது இன்னொரு 5 வருஷத்துல 10 மடங்கு மேலே போகுமா அப்படின்னா யாருமே வந்து சரியாக பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து 2 மடங்கு ஆனாலே பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படிதான் இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இவங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெவென்யூ மிக்ஸ் நல்லா இருக்குது. அதனால நான் எதிர்பார்க்கறது இன்னும் 2 வருஷத்துலேயே இது 2 மடங்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2030க்குள்ள இதே மாதிரி வளர்ச்சி தொடர்ந்து இருந்ததுன்னா 5 மடங்கு மினிமம் இது வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ரெடிக்ஷன் அல்லது ஃபினான்ஷியல் ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியாது. இவங்களோட கடந்த 2 வருட வளர்ச்சியை பேஸ் பண்ணி நான் சொல்கிறது தான் இந்த ப்ரெடிக்ஷன். அசோக் லேலண்ட் பற்றி இந்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரெடிக்ஷனும் சரி, இதோட கரண்ட் அனாலிசிஸ் சரி, இது வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த ப்ரெடிக்ஷனை என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவை தவிர சயின்டிஃபிக்காக எதுவும் கிடையாது. அதனால் நிச்சயமாக நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி.